ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வீரப்பன் வாய்ந்தார் இல்லை சத்தியமங்கலம் காடு, அந்த காடு தான் பார்த்து கொள்ளுங்கள். அந்த காடு தான். அதெல்லாம் அந்த வழியாக போகிற உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாது. இதெல்லாம் வந்து இது ஃபாரஸ்ட் ஏரியா. இது இங்கே பாருங்க, ஏனை உள்ள நடமாட்டம் ஏரியா. இதெல்லாம் விலங்குகள் நடமாடும் பகுதி. அந்தாண்ட பார்க்க போனால் சத்தியமங்கலம் ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது. இது வந்து பவானி சாலைன்னு ஒரு ரோடு. நம்ம தும்கூர் போகிறோம் இங்கேருந்து, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து. ஆனால் வீடுங்களாம் பார்த்தா சின்ன சின்ன வீடு தான் பார்க்கறது. எல்லாம் யாருமே கொஞ்சம் லெவலான சீட்டு போட்ட வீடு தான். அப்படியே சின்ன சின்ன அந்த காட்டுலேயும் வாழை மரம். இந்தாண்ட ஃபுல்லாக காடு. ஆனால் ரொம்ப கொஞ்சம் ஒன்று இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் புள்ளியாக போந்து இப்போ தான் இந்த ஏரியாவே பக்கமே போகிறேன். நான் இந்த டைம்லாம் போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு வெயிட் வந்து ஒரு 300 கிலோ தான். சரி, அதால் தான் இந்த வீட்டு குறுக்கோய் போகிறேன். இல்லைன்னா நம்ம சேலம் போய் தான் போயிருப்பேன். இந்த பக்கம் ஹில்ஸு, கொடாப்பாளையம். ஆனால் நல்லா இருக்குதுப்பா. ஆனால் கிளைமேக்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக காடு, இந்த பக்கம் ஃபுல்லாக எல்லாம் கொல்லுமாடு தான் போகுது மொத்தமே. நல்லா இருக்குது. ஆனால் சரகடிக்கெலாம் சரியான பிள்ளை இதெல்லாம் இப்படிதான் இருக்கணும். சில்லுன்னு இருக்குதுப்பா, அப்படியே தூணிங்க. இது ஃபுல்லாக காடு தான். இந்த பக்கம் ஃபுல்லாக நிலம் பயிர் தோட்டம் வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக காடு தான். ஆனால் மனுஷன் சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார் போல். தண்ணிக்கு, சாப்பாடு, ஒரு லைட்டு வெளிச்சம் கூட பார்த்துக்க முடியாது உங்களுக்குப்பா. வெள்ளிமலைப்பாளையம். வெள்ளையமலைப்பாளையமா? வெள்ளிமலை பார்த்துங்க. இதெல்லாம் காடு தான். காடு. இந்தாண்ட பக்கம் வாழைத்தோப்பு. அதான் யானைகள்லாம் வந்து நாசம் பண்ணிட்டு போகுது. எல்லாம் வாழைகள்லாம் கட்டி வச்சுருக்காங்கப்பா, வேலி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ பாருங்க, வாழைத்தோப்பு. இந்தாண்ட பக்கம் காடு. ஆனால் விவசாயம் பண்ணுறது கூட கொஞ்சம் இங்கே கஷ்டம் தான் நினைக்கிறேன். பவானி சாலை தேய்ச்சி பேரூர் வச்சுட்டு வருது. நெல் பயிரெலாம் வேலை ஆகுது. நெல் பயிரெலாம் விற்க முடியாது. ஒல்லி வாழை மரம், பூந்தோட்டம் அப்படி தான் வைப்பாங்க போகுதுங்களா. ஆனால் இருந்தாலும் நைட் டைமில் கொஞ்சம் பயமாக தான் உங்களுக்கு. பகல் டைமில் ஜாலியாக இருக்கும். நைட் டைமில் ஏன்னா வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க, ஃபுல்லாக காடு தான். இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது, ஹை ஸ்கூல் இருக்குதுப்பா. பவானி சாலை ஊர் பேர் 2 கிலோமீட்டர் பவானி சாலை. In 400 meters, at the roundabout, take the first exit onto Puliyampatti Bhavani Sagar Bannari Road. தண்ணி டேம் தண்ணி தந்துவிட்றாங்களா? ஆனால் அந்த ஆள் இருந்திருந்தாருன்னா நேரம் நம்ம தமிழ்நாட்டுக்கெலாம் தண்ணி பற்றாக்குறையாக எப்பயுமே வராது. என்ன அசோகச்சன் வச்சுக்கிறாங்க? என்ன காரணம்? அசோகச்சன் வச்சுக்கிறாங்க. Exit the roundabout onto Puliyampatti Bhavani Sagar Bannari Road, then turn left onto Major District Road 889. Turn left onto Major District Road 889.
பவானி நகர் காலனி சத்தியமங்கலம் இதுதான் உட்கோட்டா போலீஸ் ஸ்டேஷன் பொழுது முன்ன ஒரு சத்தியமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் தான். Continue on Major District Road 889 for 6 kilometers. வீரப்பனாரை பிடிச்சின்னு வந்து இந்த ஸ்டேஷனில் தான் போட்டு முன்ன ஒரு டைமு தப்பிச்சு ஒன்று சொன்னாங்க தெரியுமா, அந்த ஸ்டேஷன் தான் அது சத்தியமங்கலம். ஆனால் அப்போ எப்படி இருந்த பாதை தெரியலப்பா. ஆனால் இப்போ நல்லா பாதைலாம் போட்டு வச்சுருக்காங்க போல. வாழ்க்கையின் வரலாறு இதான். அங்கே பாருங்கள் காடு. நம்ம ஒரு மணி நேரம் நம்ம இருட்டில் இருந்தால் நம்மளுக்கு டங்குவாரெல்லாம் முதல்ல அறுத்துக்கும். இருந்தாலும் பூச்சி பாம்புக்கு இது வந்து என்னது கீவள்ளி அணை. அதை பாருங்க, அது கரையில் ஏதோ கீவள்ளி அணை பார்த்தீங்களா, ஒரு டேமு. ஆனால் வாழ்க்கை நல்லா இருக்குப்பா, ஜாலியாக இருந்துருப்பார். ஆனால் அழகாக பவானி சங்கர் அணை. சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது. பண்ணி அப்படியே அங்கங்கே ஒன்று இது அப்படியே இதெல்லாம் கொட்டி கடை வச்சுக்கிறாங்க கொடுத்து பழங்கடை கொட்டி கடை கோல்டு உரம்போ மீன் வறுத்து தராங்கோ. மீன் சாப்பிட போகிறேன்.